Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. இப்படித்தான் பேசணும்னு இல்லை கணவரை, அப்படி பேசுறாங்க. அது எல்லாமே எனக்கு என்ன புரியுதுன்னா 15 வருடமா கேட்கணும்னு வச்சுக்கிட்டு இருந்த கேள்விகள். அது நான் அப்பவே கத்தி எடுத்துட்டு வெட்டலான் இருந்தேன், போனா போதுன்னு விட்டேன் அப்படின்லாம் பேசுறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க சொன்னப்ப இவங்க கூட வாழணும்னு இருந்தேன், இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வாழ முடியாதுன்னு போயிட்டாரு. அவருக்கு அவங்க தங்கை மேல அநியாயத்துக்கு பாசம். ஆனால் இவங்களை உதாசீனப்படுத்தி அவங்க பெஸ்ட்டுன்னு பேசுறது இவங்களால பொறுத்துக்க முடியல. முதல்ல விட்டு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி, ஃபீமேலும் சரி ஜென்ஸும் சரி, ரெண்டு பேர்ட்டையும் இந்த வார்த்தை, அது விட்டு போச்சு சார். அந்த விட்டு போகுதல் அப்படின்னா அந்த ஒரு யதார்த்தமான ஒரு குழந்தமை ஒன்று இருக்குல்ல, அது விட்டு போகுது. சில பேர்லாம் வார்த்தைகளை ரொம்ப சீரியஸாக எடுத்து அடுத்த ஸ்டெப் வருவாங்க, டிவோர்ஸ் போவாங்க, பேச மாட்டேன்னுவாங்க, குழந்தைய பார்க்க மாட்டேன்ருவாங்க, சூசைடலுக்கு போவாங்க. பொறுமையாக இருந்ததுனால நான் எப்படி வேணால் பேசுவேன்ற உரிமையும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. பேசாமல் வச்சிடாத, அவர் பார்க்கும்போது நமக்கு என்னமோ புத்திசாலி மாதிரி ஆயிரும். நீ பேச விடு, பேசினாதான் தரம் என்னன்னு தெரியும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற எபிசோட்ல திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து நம்மள்ட்ட பகிர்ந்துட்டு வரார். இன்னைக்கும் அவர் அணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எஸ் சார். இன்னைக்கு என்ன சார் கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம்? இப்போது கணவன் மனைவி உறவு, ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழறாங்க. மனைவிக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் பேச முடியாது. கணவன்ட்டையும் பேச முடியாது, மாமனார் மாமியார்ட்டையும் சொல்ல முடியாது, அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் பேசாமல் இரு. இங்கே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ட்டுக்கும் டிபெண்டன்ட் ஆகிட்டாங்க. ஆமாம், அது மாதிரி அவ்வளோதான், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படின்ற இடத்துல கவுன்சிலிங்க்கு வராங்க. கவுன்சிலர், அதாவது நான், என்கிட்ட நல்லா ஃப்ரீயாக பேசுகிறாங்க. முதல் முறையாக வாழ்க்கையில் ஃப்ரீயாக பேசுகிறாங்க. இதை வேறு மாதிரி சொல்கிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்கான அலாட்டட் டைம் ஒரு 1.5 hours. ஆனால் ஷீ ஸ்போக் ஃபார் 7 hours. அப்படின்னா என்னென்னா அவ்வளோ இருக்கு உள்ள. ஸோ 15 years பேசாதது முடியல, ஃபஸ்ட் டைம் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் பேசியாச்சு. கடைசியில் அவங்க சார் இதை கேட்டதுக்கே ரொம்ப நன்றி சார், ஏன்னா என் மனசில் இருந்ததெல்லாம் அந்த பாரமெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ரீ ஆகுறாங்க. நல்ல விஷயம். போயாச்சு. அடுத்து கணவரோடு வரணும். கணவரோடு வராங்க. கணவரது நான் தனியாக கேட்டுட்டேன், அதுவும் முடிஞ்சது. இப்போ 2 பேரும் உட்காரணும். இப்போ இந்த 2 பேரும் உட்காரும்போது கணவர்கிட்ட நான் தனியாக பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, தெரியல, என் மேலே நிறைய குறைகள் இருக்க வாய்ப்பில்லை, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லட்டும் சார், நான் திருத்திக்கிறேன்ட்டார். அப்போ ஓரளவுக்கு ரீசனபிள் இருக்குது, அக்செப்ட் பண்ணுறேன், திருத்திக்கிறேன், முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது சிட்டிங் 2 பேரும் உட்கார்றாங்க. அந்த அம்மா ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசின மாதிரி ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க. திடீர்னு கியர் 4th கியர் கிளம்புது. 4th கியர், 5th கியர், 6th கியர்னு போகுது. இப்படித்தான் பேசணும்னு இல்லை கணவரை, அப்படி பேசுகிறாங்க. அது எல்லாமே எனக்கு என்ன புரியுதுன்னா 15 வருடமாக கேட்கணும்னு வச்சுக்கிட்டு இருந்த கேள்விகள். இந்த கோபம் அது ஏன் இப்போ வருதுன்னா, கவுன்சிலர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் முழுக்க யாரும் கேட்குறதில்ல, இங்கே ஒருத்தர் கேட்குறாருல, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அல்லது என்னுடைய தரப்பை கேட்குறதுக்கு ஒருத்தர் கிடச்சிட்டாருன்ற ஒரு ஆர்வத்தில் இவரை இப்படித்தான் திட்டணும்னு இல்லை, இந்த வார்த்தைகளில் தான், அதாவது நம்ம யதார்த்தமாக சொல்லணுன்னா அச்சில் ஏற்றவே முடியாத வார்த்தைகள். அவர் பெரும் ஷாக்கில் உட்காந்துருக்கார். அவரால் ரியாக்ட் பண்ண முடியல. ஏன்னா லைவாக ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, எதில் ஒருத்தர் உட்காந்து, அவர் ஒன்று தான் பண்ணோம், அப்ரப்டாக எந்திரிச்சு போகணும். அதாவது இவங்க பேசுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், அவர் என்கிட்ட வேற சொல்லிட்டு போயிருக்காரு, ஏதாவது ஒன்றா சொல்லட்டும் சார், நான் திருத்திக்கிறேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதுவும் முடியாமல் உட்காந்துருக்காரு. எனக்கு திங்ஸ் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இவங்க கிட்டத்தட்ட எந்திரிச்சு அவரை உண்டு இல்லைன்னு பார்க்கணும் ஒன்றுன்ற ரேஞ்சில் இவங்க இருக்காங்க. அவர் எந்திரிச்சு இவங்களை அரையணுன்ற ரேஞ்சில் இருக்காரு. ஆன்லைனில் போகுது, ஆன்லைனில். அவங்க வேறு கண்ட்ரியில் இருக்காங்க. அப்போ நான் 2 பேர்கிட்டையும், இல்லை இது கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் எடுப்போம், அப்புறமா பேசுவோம்,
அதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் சரியாக வரல, அதெல்லாம் கேட்கல. கடைசியாக வந்து சரி நான் சைன் அவுட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது தான் அவங்க பிரேக் வராங்க. ஐயோ என்ன இவர் போகிறேன்றாரு, அப்போ இவர் போய்ட்டு யார்கிட்ட பேசுறது அப்படின்னும் போது தான் வராங்க. அப்போ நான் நிறுத்திட்டு அப்புறம் தனியாக வரேன். அப்போது ஃபஸ்ட்டு அவரை சொல்லிடுறேன். அவரால் அன்பிலீவபிள் சார், 15 வருஷமாக வாழறேன் சார், இப்படி பேசினதே இல்லை, பொறுமையாக இருந்தாங்க இவ்வளோ. இது இவங்களே இல்லை சார்ன்றாரு. அதாவது ஆக்சுவல் ப்ராப்ளம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இது இவங்களே கிடையாது சார், இவங்க வேற யாரோ சார்ன்றார். என் மனைவி தான், ஆனால் இவங்க கிடையாது. இதுன்னு என்னென்னமோ இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்ற, நினச்சி கூட பார்க்கல. இப்போ அவங்கள்ட்ட அவங்க என்கிட்ட பேசும்போதும் திரும்ப அதே டெம்போவில் ஆரம்பிக்கிறாங்க. அவன் இவன் தான் ஒஸ்ட் எவர் லாங்குவேஜஸ் அதெல்லாம். அப்போ நான் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன், இது நீங்கள் இல்லையே, அன்னைக்கு பேசின நீங்கள் இது இல்லையே, இது எங்கேருந்து வருது. அப்புறம் கோவம் தான் என்ன சார் பண்ணுறது போகிறது அப்படி இப்படின்றாங்க. நான் கேட்குறேன் முழுக்க, இப்போவும் நீங்கள் சொல்கிறது முழுக்க நான் கேட்குறேன். ஆனால் நாம் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இது நீங்கள் இல்லை, ஒத்துக்கிறீங்களா? கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க, இல்லை கத்துறாங்க, அப்புறம் வந்து இல்லை ஆமாம் இது நான் இல்லை, ஃபைனலாக வராங்க. ரைட்டு, இது எங்கேருந்து வந்துச்சு, இதனுடைய ஆரிஜின் என்ன? ஆமாம் சார் நான் இவ்வளோ பேசுனதில்லை, அவருக்கும் அவர் அதுதான் ஒரு மாதிரி ஆயிருப்பார்னு நினைக்கிறேன், நான் இவ்வளோ பேசுனதில்லை. ஒருவேளை நீங்கள் இருக்கிற தைரியத்தில் பேச ஆரம்பிச்சிட்டனோ? நான் இருக்கிற தைரியம்னா என்ன? நான் இருக்கிறேன்னா நான் இல்லை, உளவியல் ரீதியாக அந்த தைரியம்ன்றீங்கல்ல அது என்ன அப்படின்னு. இல்லை என் பேச்சை முதல்ல ஒருத்தங்க காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்ற இடத்துக்கு வராங்க. இப்போ யாருமே கேட்க மாட்டாங்கன்ற இடத்துல இருந்து ஒருத்தங்க கேட்குறாங்கல்ல, அப்போ நாம் எல்லை மீறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாம் நாம் என்ன நினச்சோமோ எல்லாத்தையும் சொல்லணும். அவங்களோட இன்டிமெசியில் அவர் என்னமோ ஒன்று பண்ணியிருக்காரு, என்னைக்கோ அது நடந்து 12-13 வருஷம், அவரே அப்படியான்ற லெவலில் உட்காந்துருக்காரு. அவர் 12-13 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கு. அது நான் அப்போவே வந்து கத்தி எடுத்துகிட்டு வெட்டலான் இருந்தேன், போனால் போதுன்னு விட்டேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அவர் வந்து அவரால் அதை அதாவது சகிக்கவே முடியல. அதை சரி, ஒரு தேர்ட் பர்சன் நான் கேட்குறதுக்கே எனக்கு தடுமாற்றமாக இருக்குன்னா, அதில் பங்கு பெற்றிருக்கார் ஒருத்தர்னா அவரால் எப்படி அதெல்லாம் கேட்க முடியும், அதுவும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ தேர்ட் பர்சன். அப்போ இத்தனை ஆண்டுகளாக வந்து அவங்க உள்ள வச்சு குறைகளை வந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ நாம் பேசுகிற இந்த எபிசோடோட ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா வந்து, நம்ம ஒரு 15 வருஷமாக பேசலை, உள்ள அடக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து பொங்குறோம், அது சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த சொல்ல வரும்பொழுது ஒரு 10 இன்சிடெண்ட் இருக்கும், இல்லை ஒரு 20 இன்சிடெண்ட் இருக்கும். இவ்வளவுதான் தேவை. இதை சொன்னோம்னா போதும், பிரச்சனை சால்வ் ஆகிடும். இந்த அவுட் ஆஃப் ஃப்ளோ இருக்குல்ல, அது வந்து பண்ண முடியாமல் போய் இப்போ நீங்கள் பேசுறது ஆக்சுவல் பிரச்சனையாக மாறிடும். அப்படி தான் இது மாறிச்சு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொன்னப்போ இவங்க கூட வாழணும்னு இருந்தேன், இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வாழ முடியாதுன்னு போயிட்டார் அவர். இவங்களுக்கு புரிய வச்சு இவங்க வந்து இல்லை நான் பண்ணது தப்பு தான்னு இவங்க உணர்ந்து, இதுக்கே கிட்டத்தட்ட 3 செஷன் ஆச்சு. அப்புறமா இவங்க போய் அவர்கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி, இல்லை நான் அன்றைக்கி அப்படி பேசிடக்கூடாதுன்னு சொல்லி வந்து ஆக்சுவல் பிரச்சனையை பேசி அரை மணி நேரத்தில் செட்டில். அது ஆக்சுவல் பிரச்சனையை பற்றி பேசினதில் அரை மணி நேரத்தில் ப்ராப்ளம் சால்வ் ஆகி கை குடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னதான் சார் ஆக்சுவல் பிரச்சனை அவங்களுக்குள்ள ஆக்சுவலான ஒரு பிரச்சனைன்றது, அவருக்கு வந்து அவங்க தங்கை மேலே அநியாயத்துக்கு பாசம். இவங்களுக்கு அது அந்த மாதிரி பாசமாக இருக்கிறத பற்றி தப்பு இல்லை, இருந்துட்டு போகட்டும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களை உதாசீனப்படுத்தி அவங்க பெஸ்ட்டுன்னு பேசுறது இவங்களால் பொறுத்துக்க முடியல. 15 வருஷம் பொறுத்தாச்சு, இதுக்கு மேலே முடியாது. இப்போ தங்கையை கடந்து தங்கை பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் முன்னாடியும் தங்கை தான் பெஸ்ட்டு, உங்கள் அத்தை வேஸ்ட்டு, அந்த மாதிரியான வார்த்தைகள், இவ்வளோதான் பிரச்சனை. ஆனால் இதை சொல்கிறதுக்கு பதில் 15 வருஷமாக இருந்த என்னென்னமோ இருந்தது. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து பேசினாங்களே சார்,
அப்போ சரியாக வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ ரெண்டாவது இவர் வந்து பேசினார், சரியாக முடிஞ்சிருச்சு. 2 பேரும் வந்து உட்காந்து பேச போகிறோன்னொன்னே அதுக்கு ப்ரீவியஸ் டேவோ அல்லது 2 நாளைக்கு முன்னாடியோ அல்லது ஒரு வாரமாவோ இவரை பற்றி அத்தனை விஷயத்தையும் இப்போ பேசினா தான் உண்டுன்னு நினச்சது தான் இப்போ பிரச்சனை. சார், இப்போ 15 வருஷமாக வந்து இத்தனை நினைவுகளை நம்ம உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா மன ரீதியாக ஒரு மனிதனுக்கு எந்தெந்த பாதிப்புகள் கொடுக்கும் சார்? ஆசையே போயிடும். ஏன்னா ஒரு எதிரில் இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்கல, வேறு வழி இல்லாமல் வாழறேன். அப்போ யதார்த்தமான ஆசைகள் இருக்கும்ல, எனக்குள்ள ஒரு குழந்தமை ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் போயிடும். ஒரிஜினாலிட்டியாக போயிடும். அதெல்லாம் போயிடும். காலைல எழுந்திரிப்பேன், சமைப்பேன், எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன், எல்லோரும் எங்கள் வீட்டை விட்டு போனதும் நான் போய் தூங்குவேன், எந்திரிச்சு வருவேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், ரெடி ஆவேன், எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ப்பேன், திரும்ப வருவேன், எல்லாருக்கும் சமைப்பேன், சாப்பிடுவோம், தூங்கிடுவோம். இப்போ அவ்வளோதான் ரொட்டீன். இது வந்து மல்டிப்ளை பை 365, மல்டிப்ளை பை 14 இயர்ஸ். ஃபஸ்ட் இயரில் தான் இதெல்லாம் நடந்துச்சு. முதல்ல வந்து விட்டு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி, ஃபீமேலும் சரி ஜென்ஸும் சரி, 2 பேர்ட்டையும் இந்த வார்த்தை, அது விட்டு போச்சு சார், பழகிருச்சு, அப்படியே விட்டே போச்சு சார் அப்படின்னா. இந்த விட்டு போகுதல் அப்படின்னா அந்த ஒரு யதார்த்தமான ஒரு குழந்தமை ஒன்று இருக்குல்ல, அது விட்டு போயிடும். அதை விட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது உயிர் உள்ள பிணம். இப்போ இந்த கேஸில் யார் மேலே தான் தப்பு சொல்கிறது சார்? கணவன் பேச அலோவ் பண்ணலையா, இல்லை கணவன் வந்து இல்லை கணவன் பேச அலோவ் பண்ணல, ஓகே, அதுதான் அவரோட தப்பு. கணவன் மட்டும் இல்லை, கணவன் சார்ந்த ஈகோ சிஸ்டம், மனைவி, சாரி அம்மா அப்பா, அதாவது இவங்களோட மாமியார் மாமனார், அவங்க எல்லாரும் சேர்ந்தா இவங்க பேசவே முடியாது. இவங்க ஒரு வார்த்தை எடுத்தா அம்மா நாங்கள் பேசுகிறோம்ல அப்படின்னா போயிடணும். ஓகே, அப்படியே 15 வருஷமாக வச்சாச்சு, இன்சல்ட் பண்ணுற மாதிரியே. அப்போ நீங்கள் பேசவே மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, நான் பேசி என்ன ஆக போகுது இப்போ அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ செஞ்சிட்ருப்பீங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் யாரோ ஒருத்தர் கேட்குறாருன்னும் போது வர்றது. இப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன்றது சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கு பேசினேன், அவருக்கு 15 வருஷமாக நீங்கள் இப்படி போட்டு அந்த ஒரு ஸ்பேஸே கொடுக்காமல் வச்சுருந்ததுனால தான் ஒரு கவுன்சிலர் இவர் நான் சொல்கிறத கேட்குறார் அல்லது நம்புகிறார் அப்படின்றதுனால அவங்களோட உண்மைத்தன்மை வந்தது. அப்போ முதல் தப்பு நீங்கள் செய்கிறீங்க, அடுத்தது உங்கள் பேரண்ட்ஸையும் செய்ய வச்சிட்டிங்க. அப்போ அவங்க ரியாக்டே பண்ண முடியாது அப்படின்னா இப்படி தானே வரும். 15 வருஷமாக டேமை திறக்கவே இல்லை, 15 வருஷமாக திறக்கலை, ஷட்டரை திறக்கிறீங்க, முதல்ல வெளில வருமே என்ன வரும்? உடைச்சிட்டு வந்துடும் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு வருது இல்லை, பியூர் தண்ணியாக வரும், கழிவு வரும். முதல்ல அந்த இதே ஓப்பன் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் ஆகாது. ஆனாலும் அந்த கன்றாவியான கழிவு தான் முதல்ல வரும். அப்புறம் தான் இதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குற அந்த அழகான ஃப்ளோ வரும். அதுதான் நடந்தது இப்போ அப்படின்னு அவருக்கு புரிய வச்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் அப்புறமா, இல்லை அது கரெக்ட் தான் சார், எங்கள் பேரண்ட்ஸு நாங்கள்லாம் வந்து நீ பேசக்கூடாது அப்படி தான் நாங்கள் இருப்போம், அது திருத்திக்க வேண்டியது தான், அது கரெக்ட் தான்றார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதை மட்டும் பேசினா திருத்திக்க வேண்டியது தான் கரெக்ட் தானும் போயிருப்பார் அவர். ஆனால் இவங்க இந்த ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்குதுன்னொடனே நீங்கள் டேம் திறந்து விட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஃபுல்லாக கொட்டிட்டாங்க. ஆமாம், நம்ம வந்து எப்போவுமே ரெக்கார்டிங் பண்ணுறதில்ல. நான் அதான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் ரெக்கார்டிங் பண்ணி காண்பிச்சிருந்தேன்னா நீங்கள் முதல்ல வெறுத்தது உங்கள் கணவராக இருக்க மாட்டீங்க, உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா அவங்க நின்னது, பேசுனது, அந்த முகம், பாவனைகள், வார்த்தைகள், சில வார்த்தைகள்லாம் வந்து அதாவது எதிரில் அந்த ஆண் இருக்காங்களே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிடுவான். அப்போ அவ்வளோ இருக்கு உள்ள, அதை ஏற்படுத்தினது அவர் தப்பு. ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு உடனே பேசினது இவங்க தப்பு. சரி, இப்போ இந்த இதில் நீங்கள் இந்த 2 பேர் வராங்க, அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க. இதில் மிகப்பெரிய தப்பே வந்து அந்த கணவர் வந்து வீட்டில் அவங்கள பேச விடல அப்படின்றது. ஆமாம், அதை சொல்யூஷன் கொடுத்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாம், அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா சார்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்ன ஒரு 8 மாதம் 9 மாதம் கழித்து பார்க்கறது நடக்குது. இப்போ இந்த என்னமோ சொன்னாங்கல்ல, வீட்டில எல்லாம் பேச முடியல, அதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க. அவங்க அப்பா பேசுனா கணவர் தட்டுறாரு, இப்போ அவங்கள பேச விடுங்க, நீங்கள் பேசுங்க, ஆனால் அவங்களும் பேசும்.
நான் உங்கள் கூட சேர்ந்து தான் நான் அவங்களையும் பேச விடாமல் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் பேசுங்க, நான் பேசுகிறேன், அது மாதிரி அவளும் பேசுவாள். அது பேசுனதும் அழறாங்க, வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் போடுறாங்க, எல்லாம் மாறி போச்சு சார், தேங்க்யூ சார். அப்போ அவ்வளோதான் பிரச்சனை. ஆனால் அந்த 15 வருஷமாக அடைச்சி வச்சுருந்தது இருக்குல்ல, அதை வெளிப்படுத்தணுமா? ஆமாம். எப்படி படுத்தணும்? ரொம்ப நளினமானவர் சார். இங்கே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை எனக்கு, நான் தான் சரியாக இருக்கணும். இந்த உலகம் அப்படி தான் எதிர்பார்க்குது. நீங்கள் வந்து ஜட்ஜு வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஜட்ஜை ஒரு கேள்வி கேட்ட முடியாது. கேட்டால் போச்சு. பிரச்சனை உனக்கு, ஆனால் நீ ஒழுங்காகவும் இருக்கணும். இப்படி தான் உலகம் எதிர்பார்க்கும். கரெக்ட். இந்த அம்மா வந்து பிரச்சனை அவங்களுக்கு, ஆனால் அவங்க ஒழுங்காக அதை வெளிப்படுத்தலை. இப்போ வெளிப்படுத்துறதுன்றது இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஓ நமக்கு நம்ம பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும், எத்தனை வருஷம் கழித்து பேசினாலும், 15 வருஷம் கழித்து நான் பேசுகிறேன்றதுனால நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரின்றதுக்கு வந்துட முடியாது. நீங்களும் உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. நீங்கள் ஏன் 15 வருஷமாக அமைதியாக இருந்தீங்க? அதனால் நீங்களும் வார்த்தைகளை கொஞ்சம் சரியாக எடுத்து, இந்த உறவு நாளைக்கு தேவை, அதுக்காக தானே பேசுனீங்க. ஆனால் நீங்கள் பேசுனதை பார்த்தா வெட்டி போட்ட மாதிரி இருந்தது. அது நாளைக்கு இல்லை, 4-5 தலைமுறைக்கு சேராதுன்ற மாதிரி பேசிட்டீங்க நீங்கள். சார், இப்போ இதில் உங்களோட ரோல் என்ன சார்? பேசிக்காக கேட்குறேன், கவுன்சிலர் வந்து லாயரா ஜட்ஜா எப்படி எடுத்துக்கலாம்? கவுன்சிலர் நான் ஜட்ஜ்மெண்டல், நான் ஆர்குமெண்டல், விட்னஸ். இப்போ நான் என்ன பண்ணேன்? முதல்ல அவங்கள பேசுகிறத கவனிக்கிறேன், அந்த மாற்றத்தை கவனிக்கிறேன். இவருக்கு ஒரு 2 பேருக்கும் பிரேக் கொடுத்துட்டு இவருக்கு முதல்ல ஒரு புரிதலை கொண்டு வரேன். அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட அந்த புரிதலை கொண்டு வரேன். விட்னஸாக நான் கவனித்ததில் எனக்கு இப்படி தோணுதுன்றேன். கவனிங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லலை, எனக்கு இப்படி தோணுது. ஒரு விட்னஸ் தான் அப்படி பேச முடியும். நீங்கள் ஜட்ஜ்மெண்டலாகவும் ஆர்குமெண்டலாகவும் பேசுனீங்கன்னா அது அப்போதைக்கு ஆர்குமெண்ட்டில் நீங்கள் ஜெயித்த மாதிரி இருக்கும். ஆனால் லேட்டராக வந்து அவங்க திரும்ப பழையபடி ஆயிடுவாங்க. ஓகே. விட்னஸாக இருந்து நான் பார்த்ததில் இப்படி தோணுது, நீ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னும் போது, நான் ஒரு விட்னஸ், அவங்க தன்னுடைய தப்பை உணர்கிற ஒரு பர்சன். தன்னுடைய தப்பை உணர்கிற ஒரு பர்சனுக்கு எதிரில் ஆமாம் இது தப்புன்னு சொல்கிற பர்சன் இருந்தாங்கன்னு வைங்க. இதுதான் பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க நிறையா. இருந்தால் இவர் தப்பை திருத்த மாட்டார். ஏன்னா நம்மளை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறானே, இனி இவன் ஃப்யூச்சரில் நம்மளை குத்தம் சொல்லுவானே. ஆனால் தன்னுடைய தப்பை ஒருத்தங்க உணரும்போது எதிரில் விட்னஸாக ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வைங்க. அதாவது இவங்க எதையுமே சொல்லலை, ஆனால் எல்லாத்தையும் சொன்னாங்க. கதையில் சொல்லியிருப்பேன், ஒரு கேள்வியில் புரிய வச்சுருப்பேன். இப்போ சொன்னோன்னே டேம், 15 வருஷமாக டேம் திறக்கல, திடீர்னு திறந்துட்டான். அந்த கீழே அந்த மண் கல் என்ன கழிசடை தான் முதல்ல. அப்போ எப்படி திறந்துருக்கணும்? மேபி ஒரு 4-5 நாளாக இன்ச்சாக போகிற மாதிரி திறந்து அதெல்லாம் நகர்த்திட்டு அப்புறமா திறந்தால் தான் நல்ல வாட்டர் வந்திருக்கும். அப்போ இதை நீங்கள் ஒரு வேளை சொல்லணும்னா ஒரு 5-6 நாளாக அவரை ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்கணும். அப்படிலாம் கூட எனக்கு இருக்குங்க. நான் அதெல்லாம் கூட சொல்லலை, இதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவர் ரெடியாக இருந்திருப்பார். எடுத்ததும் வெர்பல் ஆன்ஸ்லாட் ஒருத்தர் என்ன வேணால் நடக்கும். சில பேர்லாம் வந்து வார்த்தைகளை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து அடுத்த ஸ்டெப் போயிடுவாங்க. டிவோர்ஸ் போவாங்க, பேச மாட்டேன்னுவாங்க, குழந்தைய பார்க்க மாட்டேன்ருவாங்க, சூசைடலுக்கு போவாங்க. என்ன வேணால் நடக்கும். ஒரு சொல் என்ன வேணால் நடக்கும். அதனால் கொஞ்சம் மனிதர்கள் வந்து 10 வருஷமாக 15 வருஷமாக 20 வருஷமாக பொறுமையாக இருந்துன்றது பெரிய கிரெடிட்லாம் கிடையாது. அது பொறுமையாக இருந்ததுனால நான் எப்படி வேணால் பேசுவேன்ற உரிமையும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. பொறுமையாக இருந்தது உன் தப்பு. அதை இப்படி நீங்கள் சொல்லணும்னா சரியாக தான் சொல்லணும், பொறுமையாக தான் சொல்லணும், பார்த்து தான் சொல்லணும். 15 வருஷமாக பொறுமையாக இருந்தேன்றதுக்காக 15 நிமிஷத்தில் நீ இஷ்டத்துக்கு தூக்கியெல்லாம் எரிஞ்சிட முடியாது. உலகம் அப்படி எதிர்பார்க்கல. இப்போ நான் சொல்கிறது 15 வருஷமாக பொறுமையாக இருந்த ஒருத்தங்க 15 நிமிஷம் பேசினா என்ன தப்பு அப்படின்னு கூட கேட்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் அப்படி எதிர்பார்க்க மாட்டேங்குது. ஏமா இவ்வளவு நாளாக நீ பொறுமையாக தானே பேசுனேன்னு தான் ஆரம்பிக்குது.
அப்போ நம்ம இயல்பும் மாறக்கூடாது, சொல்ல வேண்டியதையும் கரெக்டாக சொல்லணும். சொல்ல வேண்டியதை நான் நிறுத்த சொல்லலை, சொல்லணும் சரியான வார்த்தைகள்ல. எதுக்கு கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு சொன்னாங்க? நீங்க அதாவது நீங்க காத்திருந்ததுனால இப்ப பேசுறது சரின்னு அர்த்தம் இல்லை. காத்திருந்ததுன்றது வந்து உங்களுக்கான அட்வான்டேஜ். அது தேவையில்லாத பேசி டிஸ்அட்வான்டேஜ் ஆக்குறீங்க. இப்போவே நானே கேட்குறேன்ல, நீங்க ஏன் முதல்ல பேசலன்னு கேட்குறேன். இதை பேசும்போது இந்த வார்த்தைகளில் தன்மைகளை கொண்டு வர்றது, சரியான வார்த்தைகளில் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது அப்படின்றதுக்கு அதே நம்ம இப்போ சாயுத்ரால வந்து பார்த்திபன் சாரோட இன்டர்வியூ பார்க்கணும். ஓகே, அவர் வந்து நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம், அவர் வந்து இந்த வார்த்தைகளில் கொஞ்சம் விளையாடுவார். வார்த்தை வித்தகர்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த அந்த வார்த்தைகளை இப்படியும் பேசலாம். அவர் வாய்ப்பு கேட்டு வரும்போது என்னென்ன மாதிரியெல்லாம் சொல்லி பாக்யராஜ் கிட்ட சொல்லி வரும். அந்த புதிய பாதை படத்தில் இந்த போஸ்ட்மேன் அடிக்கிற ஒரு சீன் வரும். யாருமே லெட்டர் போடலன்னா நீ எனக்கு போட வேண்டியதானே அப்படின்லாம் வரும். நம்ம வந்து தேட்டரில் சிரிச்சிருப்போம். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா யாருமே எனக்கு லெட்டர் போடல அப்படின்ற அந்த வழியை சொல்கிற விதம், இந்த விதம் வந்து அவர் பாக்யராஜும் அதில் அவரும் அதில் கில்லாடி. இவர் அவர்கிட்ட இருந்து வந்தவங்க. ஐ திங்க் இவர் மாதிரியே கருப்பழனியப்பன் அவரோடது. இவங்கெல்லாம் வந்து த வே தே எக்ஸ்பிரஸ் இட், ஒரு விஷயத்தை இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது வந்து இப்போ கருப்பழனியப்பன் அவரோட இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த இப்போ ஒரு எதிர்த்தரப்பில் முகாமில் இருக்கிற ஒருத்தரை அவரை பேச விடுன்னுவார். நீ பேசாமல் வச்சிடாத, அவர் பார்க்க நமக்கு என்னமோ புத்திசாலி மாதிரி ஆயிரும். நீ பேச விடு, பேசினாதான் தரம் என்னன்னு தெரியும். பேச விடு முதல்ல. பொதுவாக அவன் எப்படி பேசலாம் அதுதான் இருக்கும், நம்ம இயல்பே அப்படி தான் இருக்கும். ஆனால் பேச விடு, பேச வை, அவ பேசதான் வெளிப்படுவார். அந்த வெளிப்படுற தன்மை வரணும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ பேச்சுக்குள்ள இவ்வளவு இருக்கா அப்படின்றது அநேகமா இவங்க 2 பேரோட இன்டர்வியூ பார்த்தா எவ்வளவோ புரியும் நமக்கு. ஸோ அதை பார்க்கலாம். நன்றி சார். இந்த மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இந்த போட்டியில வந்து பல கதைகளை தொடர்ந்து பகிர்ந்துட்டே வரீங்க. இன்னும் பல கதைகள் தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.